ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிற இந்த பூச்சியோட நேம் தான் பேக்வார்ம் மோத் கேட்டர்பில்லர். இது பூச்சியா, இதுக்கு உயிர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு உயிர் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவை சரியாக பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட தலை மெதுவும் அசைஞ்சிட்டு தான் இருக்குது. அதுக்கு உடம்பும் சில சமயங்கள் அசைஞ்சிட்டு தான் இருக்குது. நான் இந்த மோத்தை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது கூட யாருமே இதை நம்பலை. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மோத் வந்து அன்னாசி பழ செடியோட இலையில தான் தொங்கிட்டு இருக்கு. அதை நோக்கி ஒரு கிராஸ் கோப்பரும் வந்துட்டு இருக்கு. அந்த கிராஸ் கோப்பர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மோத்தை நோக்கி முன்னேறுது. இந்த வகை மோத் வந்து கொஞ்ச காலமே உயிர் வாழ்ந்தாலும் அதோட வாழ்க்கையில பெரும்பகுதியை தனக்கான ஒரு வீடு கட்டிக்கொள்வதிலேயே செலவிடுது. இந்த பேக்வார்ம் ஆனது சின்னதும் பெரியதுமான கம்புகளை கொண்டு தனது வீடை ஒரு வித்தியாசமான முறையில கெட்டது. இந்த பேக்வார்ம்ஸ் முதல்ல அதுக்கு வீடு கட்டுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்த செலக்ட் பண்ணுது. தனது முதல் வேலையான அந்த இடத்தை செலக்ட் பண்ண பிறகு உலர்ந்து போன இலைகள் மற்றும் தூசிகளையும் இந்த பக் வந்து தனது வீடை கட்டுவதற்காக பயன்படுத்துது. இந்த வீடியோவில் இருக்கிற அந்த மோத்தை நோக்கி முன்னேறி வந்த கேட்டர்பில்லர் அது உயிரோட தான் இருக்காங்கிறத சோதிச்சு பார்க்குது. இந்த பேக்வார்ம் மோத்தோட லார்வே அந்த பேக்வார்ம் மோத் அடல்ட் ஆகிற வரைக்கும் வீடு கட்ட தேவையான சாதனங்களை வெளியில போய் எடுத்துட்டு வருது. அடல்ட் ஆன பிறகு மேல் பேக்வார்ம்ஸ் வந்து மோத்தாக வெளியில வருது. அதே சமயம் ஃபீமேல் பேக்வார்ம்ஸ் வந்து வெளியே வராம உள்ளே இருந்தே செத்து போகுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் கோப்பர் என்னதான் தொந்தரவு பண்ணாலும் இந்த மோத் வந்து உயிர் இல்லாதது மாதிரியே நடிச்சுட்டு தான் இருக்கு. அது எந்த ஒரு அசைவையும் காட்டவே இல்லை. இந்த வகை ஃபீமேல் பேக்வார்ம் வந்து கூண்டு குழாடியே இருந்து இனப்பெருக்கம் செய்து அதோட வாழ்க்கையை அதுக்குள்ளாடியே அடித்துக் கொள்ளுது. அவை கூண்டை விட்டு வெளியே வாரதே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு அடல்ட் பேக்வார்ம் மோத் வந்து பார்க்குறத பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக மேலாக தான் இருக்குமே தவிர அது ஃபீமேலாக இருக்கவே இருக்காது. ஏன்னா இந்த ஃபீமேல் வெளியில் வாரதும் இல்லை. இந்த ப்ராசஸ் எல்லாமே 1-2 வாரத்துலேயே முடிஞ்சிடும். இந்த அடல்ட் பேக்வார்ம்ஸ் வந்து 2 வாரம் மட்டும்தான் உயிர் வாழுது. அதுலேயும் இந்த மேல் பேக்வார்ம்ஸ் வந்து 1 இல்லைன்னா 2 நாட்கள் மட்டும்தான் உயிர் வாழுது. இங்கேயும் அந்த பேக்வார்ம் மோத்தை செக் பண்ணிட்டு இருந்த அந்த கிராஸ் கோப்பர் அதுவும் டயர்டாகி அதோட வேலையை பார்க்க கிளம்பிடுச்சு.